guys, welcome back to my YouTube channel. So, இன்னைக்கு வீடியோல என்னன்னு பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா என்னோட டே இன் மை லைஃப் அந்த vlog தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். Actually இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொடக்டிவ் டே மாதிரி தான் நான் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். Actually நான் இன்னைக்கு 3 வீடியோஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கே 3 வீடியோஸ் ஏன் அப்படின்னு பார்த்து உடம்பு சரியாத மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் வீடியோவே எடுக்கல. அந்த எல்லா வீடியோவும் சேர்த்து இன்றைக்கி தான் நான் எடுக்க போகிறேன். இந்த vlog வேறு எடுக்கிறேன். இதோட சேர்த்து 4 வீடியோஸ் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம். ஸோ அது போக இன்றைக்கி நாளில் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து 11 மணி ஆக போகுது. இன்னும் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட்டே பண்ணல. ப்ரிப்பேரே நான் இன்னும் பண்ணலை. சொல்லப்போனால் ஆக்சுவலி போயிட்டு துணி அயன் பண்ண கொடுத்துருக்கேன். அதை போய் வாங்கிட்டு வரணும். அப்புறம் கொஞ்சம் கடைக்கு போகணும். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே 12 ஆயிரும் போல். அந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோ ஈவினிங் வரைக்கும் இன்றைக்கி வீடியோ தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு துணி அயன் பண்ண கொடுத்துருக்கேன்னு சொன்னால அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஸோ ப்ளீஸ் பின்னாடிலாம் கொஞ்சம் மிஸ்ஸாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. வீட்டில் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் மட்டும் போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு டக்குன்னு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே, ஓகே கைஸ், நான் என்னோடய காண்டாக்ட் லென்ஸை போட்டுட்டேன். இப்போவே நான் போட்டுட்டேன்னா அப்போ வீடியோ எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் அந்த இரிட்டேஷன்ஸில் கொஞ்சம் கம்மியாகிட்டு வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அது நான் இப்போவே போட்டுட்டேன். நான் வெளியே கிளம்பிட்டேன். சும்மா ஒரு போனி மாதிரி போட்டுட்டு நார்மல் டிஷர்ட்ஸ், பேண்ட். ஓகே, போய் டக்குன்னு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு அது நம்ம வீடியோ ஃபிலிம் பண்ணலாம். 1 hour later. ஓகே கைஸ், இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துணி அயன் பண்ண கொடுத்துருந்தாங்க, அதுதான் இருக்குது. அது போய் வாங்கிட்டு தென் ஃபேன்சியில் போயிட்டு கொஞ்சம் நெல் பாலிஷ் ரிமூவர் வாங்கிட்டு வந்தேன். என்கிட்ட எல்லாத்தையும் இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சா, நெல்ஸும் ரொம்ப கேவலமாக இருக்குல்ல, நெல் பாலிஷ் நல்லா வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். தென் டைம் பார்த்தீங்கன்னா இப்போவே 12 o'clock ஆயிடுச்சு. நான் 11 மணிக்கு போனேன். மணி இப்போவே வந்து 12 ஆயிடுச்சு. அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போயிட்டு அவ கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரக்கு டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மெயிலில் வந்துட்டு அமேசான்லேருந்து எனக்கு ஒரு பார்சல் வந்துருந்தது. என்ன ஆர்டர் போட்டிருந்தேன் அப்படின்னா கலர் பார்லேருந்து நான் இந்த பியூட்டி பிளெண்டர் ஆர்டர் போட்டிருந்தேன். தண்ணியில் நல்லா சோக் பண்ணிட்டேன். நல்லா சாஃப்டாக இருந்தது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக குட்டியாக இருக்க மாதிரி இருந்தது. சரி நம்ம தண்ணியில் போட்டு பார்க்கலாம்னு சொல்லி ஆர்வத்தில் தண்ணியில் போட்டு பார்த்தேன். சரி, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பட் இது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி நான் மேக்கப் டியூட்டோரியல் தான் ஃபிலிம் பண்ணுவேன். ஸோ அதில் நம்ம பார்க்கலாம். நான் அதில் உங்களுக்கு அப்டேட் சொல்கிறேன். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம். நான் இன்னும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல. மணி 12 ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, இதை ப்ரன்ச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, ஃபஸ்ட் போய் அதை சாப்பிட்றேன். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சுல்ல. ஸோ பெருசாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவும் இல்லை. சாம்பார் வடை மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்துக்கலாமே. ஓகே கைஸ், நெயில் பாலிஷ் வச்சாச்சு. ஒரு சில்வர் கலர் மாதிரி வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் செட் ஆகும்ல. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ போய் டக்குன்னு ஃபிலிம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் போயிட்டு சாரீ தான் இன்றைக்கி நான் கட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ சாரீ கட்டிட்டு ஓகே கைஸ், சாரீ கட்டி முடிச்சாச்சு. அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் கட்டல. பிகாஸ் வீடியோவில் எப்படியோ இது வரைக்கும் தான் தெரிய போகிறதில்ல. ஸோ டைமும் இல்லை என்கிட்ட. ஸோ ஏதோ அரைகுறையாக தான் நான் கட்டி வச்சுருக்கேன். பர்ஃபெக்டாலாம் கட்டலை.
guys, I think 2 hours 3 hours கழிச்சு நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். 3 hours கழிச்சு ஃபிலிம் பண்ணி முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். டைம் போனதே தெரியல. ஓனம் மேக்கப் லுக் டியூட்டோரியல் தான் நான் இப்போ வந்து ஃபிலிம் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த லுக் தான் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவுட்புட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு முன்னாடி அந்த வீடியோ போயிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு செக் பண்ணுங்கள் என் சேனலில். ஓகேவா? ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 3:40 கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. நான் இன்னும் லஞ்ச் சாப்பிடவே கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட்டு நான் ரொம்ப லேட்டாக தான் சாப்பிட்டேன் இல்லையா, அதுவும் கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்கேன். இப்போ எனக்கு பசி வந்துருச்சு, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் போய்ட்டு சீக்கிரம் லஞ்சு சாப்பிட்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். ரொம்ப வேர்க்குதுங்க, தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு வேர்க்குது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மேக்கப் லுக் கழிச்சிக்கலாம். ஏன்னா எனக்கு இந்த மேக்கப் லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ மெஸ் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஃபேஸ் மேக்கப் லுக்கும் எனக்கு வந்துட்டு கலைக்கிறதுக்கு இஷ்டமே கிடையாது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ தான் க்ரியேட் பண்ணி முடிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அதுக்குள்ளே கலைக்கணும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் வேறு வழி இல்லை, எனக்கு என்ன பண்ணுறது. ஓகே கைஸ், இப்போ நான் வாங்கின திங்ஸ் எல்லாம் ஒரு மினி ஹால் மாதிரி உங்ககிட்ட காமிக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு கிச்சனுக்கு வாங்கினது அதெல்லாம் உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் எனக்கு வாங்கினது சிலது வந்து நான் வீடியோஸ்க்குன்னு வாங்கினது, இது மாதிரி தான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு, இது என்னன்னு தெரியல, பட் வந்து இது வந்து வீடியோவில் வந்து பேக்ரவுண்டில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இது வாங்கியிருக்கேன். க்யூட்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம வந்துட்டு கேண்டில்ஸ் வச்சுட்டு பண்ணோம்னா ரிஃப்ளெக்ட் ஆகும், ரொம்ப அழகாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வீடியோஸ்க்காக வாங்கியிருக்கேன். பில்லோ நல்லா புசு புசுன்னு இருக்க மாதிரி ஒரு பில்லோஸ். இந்த மாதிரி பில்லோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து ஆக்சுவலி பில்லோ கேஸ் இதுக்குள்ளே நம்ம பில்லோ போட்டுக்கலாம். இது இருக்க வேஸ்ட்டான காட்டன் ஏதாவது இருந்தால் கூட இதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுட்டோம் கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இதை எடுத்துருந்தேன். இது மாதிரி குட்டி கிளாஸஸ் வாங்கியிருக்கோம். பேசிக்காக இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் தங்கச்சி வந்துட்டு ஒயின் குடிச்சிருக்கோம். ஒயின்னா சென்டட் கேண்டில்ஸ் எடுத்திருந்தேன். டீ லைட் கேண்டில்ஸ், நல்லா ஒரு லாவெண்டர் ஸ்மெல் வர மாதிரி. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோட பேக்ரவுண்ட்ஸில் வச்சா இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இது நான் எடுத்துருந்தேன். பான்ஸோட இந்த சார்கோல் ஆக்டிவேட்டட் ஃபேஸ் வாஷ் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நாள் ட்ரை பண்ணணும்னு நான் நினச்சிட்டே இருக்கேன். இன்றைக்கி தான் வாங்கியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு நான் சொல்கிற ரிவ்யூஸ் உங்கள்கிட்ட எப்படின்னு. நிறைய பேர் நல்ல ரிவ்யூஸ் சொல்லியிருக்காங்க, பட் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இது எனக்கு எடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் ஹேர் பேண்ட்ஸ் எடுத்துருந்தேன். இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மேக்கப்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹேரில் இப்படி விழுந்துட்டு இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அது இப்படி தூக்கி டக்குன்னு போட்டுக்கலாம். அதுக்காக இந்த ஹேர் பேண்ட்ஸ் நான் எடுத்துருந்தேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நானும் என் தங்கச்சி வந்து ஒயின் குடிப்போம். ஒயின்னா வந்துட்டு ஒரு ஃப்ரூட் ஒயின் குடிப்போம். அது வந்துட்டு பிளட் ப்யூரிஃபை ஆகிறதுக்காக அந்த ஒயின் குடிப்போம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டி கிளாஸஸ் இருக்கும்ல, அதுதான் வாங்கலான்னு போனோம். பட் அது கடையில், பட் அது அங்கே இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரி கிளாஸஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தோம். ஸ்லிங் பேக் தான் நான் எடுத்திருந்தேன். இது ஒரு 350 ருபீஸ் அந்த மாதிரி வந்துருந்தது. கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்க மாதிரி தான் இருந்தது, பட் குவாலிட்டிக்கு இது நல்லா இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. நமக்கு இங்கே ஒரு ஜிப் இருக்குது, உள்ளேயும் ஒரு ஜிப் இருக்குது. இங்கே 2 கம்பார்ட்மெண்ட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. முன்னாடியும் நம்மளுக்கு 2 ஜிப் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்லிங்கும் நல்லா பெருசாக இருக்குது. நம்ம ஸ்லிங் எடுத்துகிட்டு நான் நார்மல் பர்ஸாக கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லிங் பேக்ஸ்னாவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்லிப்பர்ஸ் நான் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி ஹாஃப் ஷூஸ் இருக்க மாதிரி. இது என்னோடய ஸ்டைலே கிடையாது. நான் இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஹாஃப் ஷூஸ் இருக்க மாதிரி, இதோட பேரே அப்படி தான் நினைக்கிறேன், ஹாஃப் கட் ஷூ. பாதி வந்து ஷூ மாதிரி இருக்கும், பாதி வந்து ஸ்லிப்பர் மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக ஹீல்ஸ் இருக்க மாதிரி இருக்குது.
நல்லா ஃப்ளாட்டாகவும் இருக்கும். நம்ம இது யூஸ் பண்ண டெய்லி வேர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி கலர்லாம் போகவே மாட்டேன். மோஸ்ட்லி வந்துட்டு பிளாக், நியூட் கலர் இந்த மாதிரி தான் நான் போயிட்டுருப்பேன். ஸோ இந்த வாட்டி தான் சரி இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு இது எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 ருபீஸ்ன்னு தான் போட்டிருந்தாங்க. 200 ருபீஸ்க்கு இது கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம இப்படி நடக்கிறோம் அப்படின்னா இங்கே பின்னாடி மட்டும் டக்கு டக்குன்னு நிற்கும். அது மட்டும்தான் இதில் பிரச்சனை. இன்னும் அதே மாதிரி மாடலில் இன்னொன்று எடுத்துருக்கு. பிங்க் கலரில் நல்ல ஒரு ப்ளஷ் பிங்க்கில் வந்துட்டு ஒரு பிளாக் டிசைன்ஸ் போட்டிருக்க மாதிரி இது எடுத்துருக்கு. இது எனக்கு இல்லை, இது என் தங்கச்சிக்கு எடுத்திருந்தான். குவாலிட்டியில் நல்லாயிருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா 200 ருபீஸ்க்கு தான் நாங்கள் எடுத்திருந்தோம். ஒரு க்ரில் பேன் நான் எடுத்திருந்தேன். ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. எனக்கு சமைக்கலாம் பெருசாக ஒன்றும் தெரியாது. பட் வந்து எனக்கு இந்த மாதிரி பேன்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நாளாக இந்த க்ரில் பேன் வாங்கணுன்னே நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னே டக்குன்னு தூக்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 90 ருபீஸ் என்னமோ வந்தது. நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. இதை நம்ம சிக்கனில் நல்லா க்ரில் பண்ணணும் அப்படின்னா கூட இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன், சாண்ட்விச் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி. ஃப்ளவரோட எல்இடி லைட்ஸ் நான் எடுத்துருந்தேன். இது ஒரு 150 ருபீஸ் அந்த மாதிரி வந்துருந்தது. லாவெண்டர் கலர் ஃப்ளார்ஸ் இருக்குது. இது நம்ம இங்கே ப்ளக்கில் இது சொல்லிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா லைட்ஸ் வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இதுவும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வீடியோவோட பேக்ரவுண்டில் நம்ம ஏதாவது செட் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லைட்ஸ் நான் எடுத்துருந்தேன். எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எனக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வீடியோஸில் எடுக்கிற ரிங் லைட்ஸ் எல்லாம் எங்கேயாவது செட் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ், இந்த 4 பிளக் இருக்க மாதிரி எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் நான் ஒன்று எடுத்துருந்தேன். இது பார்த்திங்கன்னா பார்பிக்யூ பாப்கார்ன் அப்படின்னு போட்டுருந்து. ரொம்ப புதுசாக இருக்கே. எனக்கு பாப்கார்ன்ஸ்னாவே ரொம்ப பிடிக்கும். பட் இது வரைக்கும் நான் இது சாப்பிட்டவே கிடையாது. பார்பிக்யூ பாப்கார்ன் எப்படி இருக்குன்னு தெரில. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்திருந்தேன். எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ எனக்கு வந்து மயோனீஸ் இருந்தே ஆகணும். மயோனீஸ், சீஸ் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப அடிக்ட் மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் மயோனீஸ் இருந்துகிட்டே இருக்கும். நான் எதுக்கு பார்த்தாலும் மயோனீஸ் அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு மயோனீஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு மயோனீஸ் எடுத்திருந்தேன். இந்த நிவ்யாவோட ஆலு ஹைட்ரேஷன் மாய்ஸ்சரைசர் எடுத்திருந்தேன். ஒரு 50 ருபீஸ் அந்த மாதிரி தான் வந்தது. இது டெய்லி பேசிஸ்க்கு போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் என்னோடய ஸ்கின்க்கு. எப்போவுமே நான் டிமார்ட் போகிறேன் அப்படின்னாவே இது கண்டிப்பாக எடுத்துருவேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம ஃபேஸ்க்கு இது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபெராரோ ராச்சர், கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த சாக்லேட் எடுத்திருந்தேன். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இதோட பெரிய பேக் பார்த்திங்கன்னா 700 கிட்டத்தட்ட இருந்தது. பட் இது வந்து 150 ருபீஸ்க்கு நான் எடுத்திருந்தேன். 150 இல்லை 130 அந்த மாதிரி ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இது ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னால நான் சாப்பிடவே இருந்தேன். பட் இதில் சின்ன பேக் வந்தோடனே நான் டக்குன்னு இதை எடுத்துட்டேன். 5 பீஸ் தான் இருக்குதா? 5 பீஸ் தான் இருக்குது. வெறும் 5 பீஸ் தான் இருக்குது. இதுக்கு 150 ரூபா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ஃப்ரைஸ் இதுதான் எடுத்துக்கணும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த மசாலா ஃப்ரைஸ் நான் எடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதான் எடுத்திருந்தேன். இது வந்துட்டு ஒரு டவலாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி பெட்ஷீட்டாக கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா பெருசாகவே இருக்குது. ஒரு ஆல் சைஸ்க்கு என்னோடய ஹைட் ஃபுல் ஹைட்டுக்கே இருக்குது. நம்ம டவலாக யூஸ் பண்ணினா கூட பெட்ஷீட்டாக கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கலரும் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது. நான் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று நான் பிக் பண்ணியிருக்கேன். அதில் தான் வந்துட்டு என்னோடய ஃபோன் நான் வச்சுருக்கேன். ஏன்னா இது நான் டிமார்ட்டில் பிக் பண்ணல. டிமார்ட்க்கு போகிற வழியில் அங்கே வந்துட்டு ரோட் சைடில் விற்றுட்ருப்பாங்கள்ல. ஸோ அங்கே தான் நாங்கள் வாங்கியிருந்தேன். இது சிக்னலில் ரோட் சைடில் விற்றுட்ருப்பாங்கள்ல, அங்கே தான் நான் இது வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 கிட்டத்தட்ட தான் இருந்தது. பட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் என் ஃபோன் இப்போ அதில் வச்சுருக்கேன். நல்லா ஸ்டெடியாகவே இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். பார்த்தோன்னு நான் வாங்கிட்டேன். உங்களுக்கு அது காமிக்கிறேன். hours later. Day 4.